ஹலோ ஆல், வெல்கம் டு நவீன் ரிசர்ச் தமிழ். நான் 2 வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு 3D பிரிண்டர் பற்றி அப்டேட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இது அதுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக். நான் சொன்ன அதே எக்ஸாக்ட் டாபிக் கிடையாது. நான் அமேசிங் ஹோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங். நம்ம ஒரு நினைக்கிற விஷயத்த உடனே ஃபிசிக்கலாக பண்ணி எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல். ஸோ அந்த பொட்டன்ஷியல் இருந்தனால தான் எனக்கு வந்துட்டு அமேசிங் ஹோம் அப்படின்றது வந்துட்டு பாசிபிள் ஆச்சு. ஸோ இப்போ இந்த 3D பிரிண்டர் அப்படின்றத வந்துட்டு நான் வீடியோவில் பேசியிருப்பேன். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை வந்துட்டு இன்டர்வியூஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ அந்த 3D பிரிண்டர்ஸோட அடுத்த ஜெனரேஷன், அடுத்த எவல்யூஷன் கூட சொல்லலாம், அந்த டிவைசஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 3D பிரிண்டர்ஸோட அடுத்த எவல்யூஷன் என்ன, இந்த 3D பிரிண்ட் மில்ல வந்துட்டு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z இன்ஃபினிட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா, பழைய 3D பிரிண்டரில் ஒன்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா யூ ஹேவ் டு வெயிட், திரும்ப அதை அடுத்து ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் இந்த மெஷின் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டெக்னாலஜி, இதை பற்றின ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இதில் பேச போகிறதில்ல. இதை பண்ணின கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியாலிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு எப்படி இந்த ப்ராடக்ட் பண்ணாங்க, இது இனோவேஷன் எங்கிருந்து வந்தது, இதை பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியாலிட்டி அப்படின்ற கம்பெனி நேம் இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் ஒரு லேடியோட ஃபோட்டோ இருக்கும், நவோமி வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் இருக்குது. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் பேசிக்கலி யூடியூபர். இவங்க வந்துட்டு அவங்களோட வீட்டில் ஒரு ரூமில் வந்துட்டு 3D பிரிண்டர் வச்சு யூஸ் பண்ணுற ஒரு ஹாபியிஸ்ட். அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கிரியாலிட்டி அப்படின்ற ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணும்போது இந்த கம்பெனியை நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் வந்துட்டு சுவிட்ச் ஓவர் ஆகுங்கன்னு சொல்லி அவங்கள புஷ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பண்ணுற வீடியோஸ் வச்சுட்டு அந்த கம்பெனியை ஓப்பன் சோர்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு மாறினோடனே ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி பூராமே அவங்களோட ப்ராடக்ட்டை பெட்டர் ஆக்கிறதுக்கும் அவங்களோட சாஃப்ட்வேரை பெட்டர் ஆக்கிறதுக்கும் ஃபைன் டியூனிங்ஸ் எக்கச்சக்கமாக பண்ணுறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் நிறைய பண்ணுறாங்க. இதனால் அந்த கம்பெனி வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியாக வந்துட்டு மாறுது. காஸ்ட்லியான 3D பிரிண்டர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இவங்க கொடுக்குற சீப்பான 3D பிரிண்டர்ஸும் நிறைய பேர் கையில் போய் சேர்ந்து 3D பிரிண்டிங்கிறது மாஸ் பீப்புளுக்கு ரீச் ஆகிறதுக்கு இது ஒரு மெயின் இனோவேஷனாக இருந்தது. ஸோ இப்போ இந்த லேடி வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸில் இருக்க இன்னொரு கான்செப்டை எடுத்து காட்டுறாங்க. அது வந்துட்டு இந்த Z இன்ஃபினிட் அப்படின்ற கான்செப்ட். இதை வந்துட்டு இந்த கம்பெனி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு எகைன் புஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனி இதை ஒரு ப்ராடக்டை எடுத்து அதில் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணி இன்டர்நேஷ்னலாக ஷிப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்த ஒரு ப்ராடக்ட் தான் இது. நல்லா கவனிங்க, ஒரு லேடி அவங்க வீட்டில் இருக்க ரூமில் 3D பிரிண்டரை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க. அதை ஒரு கம்பெனி பார்த்துட்டு அவங்க சொல்கிறத இன்புட்ஸ் பூரா எடுத்து எவால்வ் பண்ணி ஒரு ஓப்பன் சோர்ஸ் டீம் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு ப்ராடக்ட்டை ஷிப் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ பெரிய எவல்யூஷன் நடந்திருக்கு பாருங்க. இதை பண்ணது யூடியூப்புங்கிற பிளாட்ஃபார்ம் எனேபிள் பண்ணுது ஒரு புது டெக்னாலஜியை. ஸோ இப்போ இந்த மாதிரியான இனோவேஷன் வந்துட்டு பாருங்கள், ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 3D பிரிண்டிங்னு பேசியிருக்கோம். ஒரு யூடியூப் சேனலில் வச்சிருக்க ஒரு லேடி வந்துட்டு எவ்வளோ எம்பவர் பண்ணி ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியவே அவங்களால வந்துட்டு கிரியேட் பண்ண முடியுது. ஸோ அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதமாக தான் இந்த கம்பெனி அவங்க ஷிப் பண்ணுற எல்லா பிரிண்டரோட பாக்ஸ்லேயும் அவங்களோட ஃபோட்டோவையும் அடுத்தது அவங்களோட பேர் நவோமி வு அப்படின்ற அவங்களோட நேமையும் போட்டு அவங்கள ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ் எவ்வளவோ டேலண்டடாக இருக்காங்க. அவங்க எவ்வளோ ஐடியாஸ் இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ வந்துட்டு அதை ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு நிறைய திங்கிங் லெவல்லே வச்சுட்டு நிறைய டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல அதை நினைக்கிறத வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்பெனிங்கிற ஷேப் கொடுத்து அதை ரன் பண்ணாங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு அவங்க சுவிட்ச் ஓவர் ஆக முடியும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. இது அத்தனையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ற ஒரே விஷயம் தான் ட்ரைவ் பண்ணுது. இந்த நவோமி வு அப்படின்றவங்களுக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பட் அவங்க பண்ண அந்த இனோவேஷன் என்ன, அவங்க கிட்ட இருக்க அந்த நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஒரு ஜாப்ல இருந்து ஒரு பிஸ்னஸ்க்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான இனோவேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி ட்ரிவன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த லேடி ஒரு எக்ஸாம்பிள். இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட முதல் Z இன்ஃபினிட் பிரிண்டர் அப்படின்றது இதுதான். அந்த மெஷின் ரன் ஆகிட்டு இருக்க வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை வந்துட்டு சத்யா 3D அப்படின்ற இந்த கம்பெனி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அமேசிங் ஹோம்க்கான 3D பிரிண்டர் நான் அவங்க கிட்ட தான் வாங்கினேன். அவங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இருந்ததுனால என்னோட விஷன் அவங்க கிட்ட ஷேர் பண்ணி
அவங்களுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு குட் வேவ் லென்த் மேட்ச் இருந்தனால அந்த கம்பெனியோட ஷேரை நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆகி எனக்கு வந்துட்டு இப்போ அந்த கம்பெனியில் வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் வந்துட்டு இருக்கிற அளவுக்கு நான் உள்ளே வந்திருக்கேன். ஸோ என்னோட விஷன் நான் இந்த கம்பெனியில் எப்படி அப்ளை பண்ணுறேன், இவங்களோட ப்ராடக்ட்ஸ் லைனப் அப்புறம் இவங்களோட சர்வீஸ் லைனப் இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ணுறோம், என்னென்ன டெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இம்ப்ரூவ் பண்ணி இதை வந்துட்டு ஒரு பிராண்டட் கம்பெனிக்கு ஈக்குவலாக கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த என்னோட ஜேர்னியை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிற மூலமாக உங்களுக்கு வந்துட்டு இது எங்கேயாவது ஒரு இடத்துல இன்புட் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்துகிட்டு நீங்கள் பெட்டராக எவால்வ் பண்ணுங்கள். நம்ம ஊரில் எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நவோமி வு அப்படின்ற இந்த பர்சனுக்கு கிடைச்ச இந்த ரெக்கக்னிஷன் அப்படின்றதான் ரியல் விமனுக்கு கிடைக்கிற ஒரு எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்கும்போது எவ்வளவோ இன்னோவேஷன் நம்ம பண்ண முடியும். ஸோ இனிஷியலாக அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது மட்டும் தான் நம்ம ஊரில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்டார்ட் அட் சம் பாயிண்ட் எதையோ ஒரு எஃபர்ட்டை போடுங்க, ஒரு விஷயத்த பண்ணுங்க. அது இனிஷியலாக மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, பை நீங்கள் எஃபர்ட் போட இட் வில் பிகம் பெட்டர். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு கம்பெனியும் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இனோவேஷன், இந்த மாதிரியான ஒரு புது ஆஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல்டாக டெசிஷன் எடுக்கிறது மட்டுமே வந்துட்டு போதுமாக இருக்கும். அதுக்கு மேலே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன். ரியலிஸ்டிக்காக இந்த கம்பெனி வந்துட்டு எப்படி க்ரோ ஆகுது, எப்படி ஷேப் பண்ணுறோம், என்னென்ன இனோவேஷன் பண்ணுறோம், என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம், இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்துட்டு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்பில் வந்துட்டு வீடியோஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல் இன்புட்ஸாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு எவால்வ் பண்ணுங்கள். இந்த பிரிண்டரோட அன்பாக்சிங் இல்லை அசம்பிளி செட்டப் இதை பற்றி எதுவுமே நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. இதை வந்துட்டு சத்யா 3D அப்படின்ற இந்த சேனலில் தான் வந்துட்டு எல்லா டீட்டெயில் கைட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே வந்துட்டு டூல் பாக்ஸ்லையும் நான் வந்துட்டு உங்களுக்கு அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். பின்னாடி இதுக்கு மேலே தான் அவங்களோட இந்த வீடியோஸ் வரும் அப்படின்றதுனால நான் அவங்க பண்ண நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு அப்பப்போ இந்த வீடியோ வந்துட்டு செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் என்ன லிங்க் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருந்து அதுக்கான இன்னோவேட்டிவ் சேலஞ்சஸ் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத நீங்கள் எனக்கு மெயிலில் சொல்லுங்கள். என்னால் அங்கே ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. என்னோட டைம் அண்ட் எஃபர்ட் வந்துட்டு நான் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் உங்களுக்கு அதுக்கு வந்துட்டு எந்த விதத்தில் என்னால் பாசிபிளோ அந்த விதத்தில் நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். கனவு காணுங்கள்னு நம்ம கிட்ட சொல்லி 2020 விஷன் கொடுத்தாங்க. 2020 எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தனால தான் நான் இந்த யூடியூப் சேனல் அப்படின்றத 2020 எண்டிங்கில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லெட்ஸ் பில்ட் அவர் நேஷன் பியாண்ட் 2020. தேங்க்யூ.